சார், எங்க நேத்து வாக்கிங் ஆளையே காணோம்? சார் அது நேத்து ஈஷா போயிட்டேன் சார். ஒரே கூட்டம் சார். செம ஜாலியா இருந்தது சார். மொதல்லாம் சிவராத்திரின்னா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு தான் போய் சாமி கும்பிடுவோம். ஆனா இன்னைக்கு ஈஷாக்கு போறது, அங்க போய் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸா வைக்கிறது, இதுதான் ட்ரெண்டிங்கா இருக்குது. சார் நீங்க எப்ப பார்த்தாலும் ஈஷாவை குறை சொல்றதுலயே இருக்கீங்க சார். சார் நான் குறைலாம் சொல்லல சார். ஈஷாவோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் சொல்றேன். கேக்குறீங்களா? சொல்லுங்க சார். ஈஷாவோட ஆர்க்கிடெக்சருங்க. இப்ப சமீபத்துல கட்டப்பட்ட கோயில்கள்ல ஈஷாவோட ஆர்க்கிடெக்சர் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்க. அவங்களோட டிசைன்ஸு, ஒரு ப்ராடக்ட்ட, ஒரு பிராண்ட, ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ஈஷாக்கு நிகர் அவங்க தான். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கோவையின் அடையாளமா இப்ப எந்த பக்கம் திரும்புனீங்கனாலும் அந்த ஆதியோகி சிலை தான் நிக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் நம்ம கண்ணுல படமாட்டேன்து. கோணியம்மன் கோயில் நமக்கு தெரியல. ஆனா இந்த ஆதியோகி சிலை கோவையின் அடையாளமா மாறிடுச்சு. இந்த அளவுக்கு ஒரு விஷயத்த, ஒரு பிராண்ட மக்கள் மனசுல எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறத ஈஷாவை பார்த்து நம்ம கத்துக்கணும்.